ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் போல. ஸோ லேட்டாக எழுந்ததுனால அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்காமல் எப்படியாச்சும் கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு அவர் சமைச்சிட்டு இருக்கும் போது மறைஞ்சு இப்போ பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் ஒரு செகண்ட் சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்க இவ உடனே கீழே உட்காந்தனால அவங்க அப்பாவுக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவளும் எப்படியோ நைஸா வெளியே வந்துட்டு நான் போயிட்டு வரேன்ப்பான்ற மாதிரி சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டா. எப்படி போயிட்டு இருக்கான்னு பாருங்களேன், ஸ்கேட்டிங். ஏன்னா இவளுக்கு ஸ்கேட்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு அந்த தெரு முனைக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க பார்த்தா இவளுக்காண்டி ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் மேல க்ரஷும் இருக்கு. பட் அது அவனுக்கு தெரியாது. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்காங்க. இவனுடைய பேரு பாத்தீங்கன்னா ஜங்மின். இப்போ அவன் தான் கேட்கறான், ஏண்டி எப்ப பாரு காலையில லேட்டா இருந்து லேட்டா தான் வருவியா, உனக்காக நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது மீனா உடனே நானா உன்னை வெயிட் பண்ண சொன்னேன், நீ போக வேண்டியதானேன்ற மாதிரி சொல்றா. இப்போ இப்படிதான் சொல்லுவா. அப்புறம் வெயிட் பண்ணலன்னா அதுக்கும் வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணாம போயிட்டியான்னு சொல்லிட்டு அதுக்கும் என்ன அடிப்பா திட்டுவா. இதெல்லாம் எனக்கு தேவையான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா சும்மா பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜங்மின் பார்த்தா உடனே மீனாவை கூப்பிட்டு, மீனா உன்கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நான் அதை உன்கிட்ட சொல்ல முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல போறேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன பண்றான், உடனே அவளை பிடிச்சா அங்க சைட்ல மரம் மாதிரி இருக்கு, அதுக்கு பக்கத்துல தள்ளி நிக்க வச்சுட்டு நீ என்ன டேட் பண்ண ஒத்துப்பியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு அப்படியே வெக்கலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அப்புறமா தான் தெரியுது அது எல்லாமே இமேஜினேஷன் சொல்லிட்டு. அப்பவும் விடலையே. அப்படியே அவன் சொன்ன போறதை நினைச்சு இவ சிரிச்சுக்கிட்டே நிக்க அவன் மண்டை மேலே அடிக்கிறான். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்றான். சரி, ஓகே, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் உன்னை முக்கியமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு, நீ வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது இவ கன்ஃபார்மே பண்ணிட்டான். அவன் ஏதோ நம்ம கிட்ட ப்ரொபோஸ் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கனவுல கோட்டையெல்லாம் கண்டுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஸ்கூலுக்கு பார்த்தா ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் போன போல. ஸோ ஜங்மின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவன் ஸ்கூலுக்குள்ள போலான்னு சொல்லி போகும்போது அங்க பார்த்தா லேட் கமர்ஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. போனா கண்டிப்பா பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ஸ்கேட்டிங் போர்டு வச்சிருப்பா இல்லையா, அதுல உட்காந்துட்டு அப்படியே திருட்டு மூலி முழிச்சிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அப்படியே ஆளு இன்விசிபிளா மாறுறா. ஸோ இவளுக்கு இப்படி ஒரு சூப்பர் பவரும் இருக்கு போல. இவளால ஒரு நாளைக்கு 2 தடவை இது போல யாரு கண்ணுக்குமே தெரியாம இன்விசிபிளா மாற முடியும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி நைஸா ஸ்கூலுக்குள்ள வந்துட்டா. ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நார்மலா மாறிட்டா. இப்போ கிளாஸ்க்கு வந்ததுமே இவளுக்கு பார்த்தா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இது போல ஜங்மின் என்கிட்ட ஏதோ சொல்லணும், முக்கியமான விஷயம், நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணுன்னு சொன்னா. கண்டிப்பா எனக்கு என்னவோ அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறானோன்னு டவுட்டா இருக்குன்ற மாதிரி இவ கனவு கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் எவ்வளவு அழகா இருக்கான், அவன் பின்னாடி எவ்வளவு பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்க, அதுல ஏன் அவன் ஒன்ன செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி கேட்க இவளுக்கு டென்ஷன் ஆகுது. சாவடிச்சிருவோம் உங்களை, நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா, என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இப்ப என்ன நீயே பாரு, அவன் அங்கதானே விளையாடிட்டு இருக்கான், அவனை பாரு, அவனை பாக்குறதுக்காகவே அங்க இவ்வளவு பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க, இதுல கண்டிப்பா அவன் ஒன்ன சூஸ் பண்ணி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. நீயும் அவனை 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க, அது அவனுக்கே தெரியாதுதான், அது வேற விஷயம். நீ அவன் கிட்ட போய் உன்னுடைய லவ்வை சொன்னாதானே அவன் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்றதாச்சும் உனக்கு தெரிய வரும். ஆனா நீ அதை சொல்லவே மாட்டேங்கிறியா, என்னதான் கதைன்ற மாதிரி கேட்கும்போது அதான் இப்ப அவனே சொல்ல போறான்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி இவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் அதுல நம்பிக்கை இல்ல. அவங்க 2 பேரும் இவளை ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கே லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த டைம் தான் கரெக்டா ஜங்மின் அங்க தான் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்திருப்பான் போல. ஏன்னா அவன் ஒரு டென்னிஸ் பிளேயர். ஸோ அங்க விளையாடிட்டு இருக்கும் போது இவளை பார்த்ததுமே இவளுக்கு மட்டும் கை காமிக்க அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இவளை திரும்பி பாக்குறாங்க. இவளும் வந்துட்டு அவனுக்கு அப்படியே ரொம்ப பெருமையா கை காமிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு ஹேண்ட்ஸமான பையன், அவன் பின்னாடி அத்தனை பொண்ணுங்க சுத்தும் போது நமக்கு மட்டும் அந்த பையன் கை காமிச்சா ஒரு கெத்தா இருக்கும்ல. ஸோ அதை தான் இவளும் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா ஜங்மின் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கா. அவனும் அங்கே வந்துட்டான். வா வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவளும் எங்க தாண்டா கூட்டிட்டு போறேன்ற மாதிரி கேட்கும்போது எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒரு கடைக்கு தான். இந்த கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிலாம் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன ஏதாச்சும் செலக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு உடனே அங்க ஒரு ரிங் இருக்கு, அந்த ரிங் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல அந்த ரிங்கை எடுத்து இவன் பார்த்தா அவளுடைய கையில போட்டு பாக்குறான். சரி, ஓகே, கரெக்டா இருக்கு, வேற ஏதாச்சும் வாங்குன்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்து ஏதோ ஒரு செயின் எடுக்கிறா. அந்த செயினையும் போட்டு பாக்குறான். அடுத்து கம்பல்னு சொல்லிட்டு அந்த கம்பலையுமே அவளுக்கு தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி அவ எடுக்கிற எல்லாத்தையுமே இவன் பார்த்தா அவகிட்ட வச்சுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டா இவன் நமக்காக தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கான். அதனாலதான் ரிங்கை கூட நம்ம கையில போட்டு பாக்குறான். ஏன்னா சைஸ் தெரிஞ்சாதான் அதை கொடுக்க முடியும்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்லையே, பையன் சர்ப்ரைஸ்லாம் இந்த அளவுக்கு பண்ண போறானே போலன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி, ஓகே, இதெல்லாம் வாங்கியாச்சுல, வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னாதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல தான் வீடு போல. ஸோ ஸ்ட்ரீட் மட்டும் தான் வேற. அதனால ஒன்னா போயிட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டு என்ன இவன் இன்னும் கொடுக்கவே மாட்டேங்கிறான், எப்பதான் கொடுப்பான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்தா சரி கிளம்பு, நானும் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அதை கொடுக்கவே இல்லை. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கொடுக்காம போயிட்டான்.
அப்ப அத நமக்கு வாங்கலையான்ற மாதிரி யோசிச்சவ, இல்ல இன்னைக்கு நாள் நல்லா இல்ல போல, சோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுப்பான் போலன்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு வந்து தூங்கும் போதெல்லாம் அதையே தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நாளைக்கு அவன் ப்ரொபோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி அப்படியே நினைச்சு பார்த்து கனவு கண்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. இவ எப்பயும் போல லேட்டா தானே எழுந்திருப்பா. ஸோ அதே மாதிரி லேட்டா எழுந்து வந்து அந்த ஸ்ட்ரீட் முனையில நின்று பாக்குறா. ஏன்னா ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல. இன்னைக்கு பார்த்தா அவனை காணும். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டா. கிளாஸ்க்குள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ பார்த்தா அவ கிளாஸ்க்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அதுவும் இவளை பார்த்து கண்ணடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு போறான்ற மாதிரி சொல்லிட்டு அவ பிளேஸ்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, அவன் எதுக்கு இப்போ நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு போறான்ற மாதிரி கேட்கும்போது, நீ எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு, அதை சொன்னா உன் மனசு எப்படி தாங்கி கொண்டா எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி பில்டப்பாக கொடுத்துட்டு இருக்காளுங்க. அடைச்சை சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, கொஞ்சம் அங்க பாருன்ற மாதிரி காமிக்க, அங்க பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. என்ன அவளுக்கு என்னன்ற மாதிரி கேட்கும்போது, நீ சொன்னல அவன் உனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு, ஆனா அது அப்படி கிடையாது போல, அவன் ஜெயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, நீ ஏன் கொஞ்சம் நல்லா பாருன்ற மாதிரி சொல்லுவோம். நேற்று இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ரிங்கு கம்மல் எல்லாமே, அதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கா. இவளுக்கு அவ்வளவுதான், ஒரு செகண்ட் அப்படியே மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்போ இது எதுவுமே எனக்கு கிடையாதான்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங்ல அந்த பொண்ணை முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து லைப்ரரியில வந்து படிச்சுட்டு இருக்கும் போது கூட இவளுடைய கண்ணு அந்த பொண்ணை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இவனை தாசாசியா செலக்ட் பண்ணிருப்பால, அந்த கம்மல் ஹேர் பேண்டு எல்லாத்தையுமே பார்த்தா அந்த பொண்ணு போட்டிருக்கா. பார்க்கும்போது செம்ம வெறி ஆகுமா ஆகாதா. ஸோ ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இவளை பார்த்துட்டா. உடனே இவகிட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ தான் இதெல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி ஜங்மின் சொன்னா. அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்ற மாதிரி சொல்லும்போது, நான் கூட தான் நினைக்கல அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. ஜெயினும் எனக்கு நீ செலக்ட் பண்ண பொருள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு இது எதையுமே நான் செலக்ட் பண்ணல, அதெல்லாம் அவனுக்கு ஓசில தான் கிடைச்சது, அதை தான் எடுத்துட்டு வந்து அவன் உன்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு சும்மா ஹீரோவை பத்தி இவ கொஞ்சம் மட்டமா நினைக்கணுன்ற மாதிரி நினைச்சு இவ சொல்ல, ஜெயன் அதை கேட்ட உடனே எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. நான் கூட எங்க எனக்காக அவன் இவ்வளோ காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பானோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அவனுக்கே இது ஃப்ரீயா தானே கிடைச்சிருக்கு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்காள், இவளை என்னதான் பண்றதுன்ற மாதிரி செம்மகான்ல உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு இப்போ அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி 2 பேரும் இத்தனை நாளா ஒன்னா தானே இருக்கீங்க, அவனுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்றது கூடவா உன்கிட்ட சொல்லல, இதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதான்ற மாதிரி கேட்க, இவளுக்கு உண்மையாவே இந்த விஷயம் தெரியாதுல்ல. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீ ஃபர்ஸ்டே போயிட்டு உன்னோட லவ் அவன் கிட்ட சொல்லியிருந்தா அப்பவாச்சும் இது தெரிஞ்சிருக்கும்ல, தேவையில்லாததா இப்போ இதெல்லாம் உனக்கு என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம் தான் அங்க வேற ஜங்மின் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்திருப்பானா, அதை பாக்குறதுக்காக ஜெயனும் அங்க வந்து நின்று 2 பேரும் அப்படியே கண்ணாலேயே பேசிக்க, இவ பின்னாடி இருந்து அதெல்லாம் சம்மகான்ல முறைச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. இவங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவளாலதான் இன்விசிபிளா மாற முடியும் இல்லையா. ஸோ நைஸா அப்படியே இன்விசிபிளா மாறி வந்து ஜெயனோட ஷூ லேஸ் 2த்தையும் ஒன்னா கட்டி விட்டுடுறா. அதை பார்க்காம அவ நடக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க, அடுத்த செகண்டே அப்படியே கீழே விழுந்து மண்ணக்கவ இவ பயங்கரமா அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது இவன் போயிட்டு அந்த பொண்ணு மீட் பண்ணி தனியாலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு 2 பேரும் ஒன்னா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவ கேட்கறா, உனக்கு உண்மையாவே ஜெய் உன்னை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ரொம்ப ஹாப்பியா, ஆமா ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா அழகான பொண்ணா தெரிஞ்சா. அதுக்கப்புறம் அவளுடைய பர்சனாலிட்டியை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். எல்லாருமே அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லார்கிட்டயும் ரொம்ப கேரிங்கா நடந்துப்பான்ற மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவகிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன்னா எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுலாம் எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அவளை பத்தி ரொம்ப வர்ணிச்சு சொல்லவும் இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. சரி நான் இதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. உன்னை அப்பா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாரு, எப்போ வரேன்ற மாதிரி கேட்க, எப்போ வரணுன்ற மாதிரி இவனும் கேட்குறான். நாளைக்கு வரியான்ற மாதிரி கேட்க, இல்லையே நாளைக்கு எனக்கு ஜெயன் கூட டேட் இருக்கு, ஸோ வர முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நாளைக்கு வான்ற மாதிரி சொல்றா. அன்னைக்கும் நாங்கள் 2 பேரும் மூவிக்கு போறதா பிளான் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்ல, நீ வரவே வேண்டாம் போய் தொலைன்ற மாதிரி சொல்றா. இவனுக்கு வந்து சிரிப்பா இருக்கு. என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு எதுவும் ஜெலஸா ஃபீல் ஆகுதா என்ன, ஜெயன் மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் டேட் பண்றத பார்க்கும்போது நீ எதுவும் அப்செட் ஆகுறியான்ற மாதிரி கேட்கும்போது, இது அவ அழகான பொண்ணா, ஆக்சுவலா அவளை விட நான் தாண்டா அழகு, என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நீ தான் புண்ணியம் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அவனுக்கு சிரிப்பா இருக்கு. பயங்கரமா சிரிக்கிறான். இது போல காமெடிலாம் நீ என்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்கோ, வெளியே சொல்லாதன்ற மாதிரி அவளை கலாய்க்கவும் இவளுக்கு செம்ம காண்டாகுது. மவனை சாவுன்ற மாதிரி காலிலேயே அடிச்சுட்டாங்கிறது கிளம்பி போயிடுறா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செம்ம கடுப்பாகுது. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிரிச்சு ஆகணுமேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல பார்த்தா இது போல குண்டா இருக்க பொண்ணுங்களை பிடிக்காது, அதுக்கப்புறம் கேவலமா இருக்க பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய வரவும் இவளும் யோசிச்சு பாக்குறா. இல்லையே அவ அழகா ஒல்லியா தான் இருக்கா, இப்படிலாம் இருந்தா என்னதான் பண்றதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தவ அதுக்கப்புறம் தான் இவளுக்கே தோணுது, நம்ம ஏன் அவங்கள பிரிக்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஐயோ பாய்த்தையுமே பிடிக்குதுன்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அப்பா வராரு.
பக்கி கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா தூங்க விடுறியா, ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு ஒழுங்கா போய் தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. எப்பயுமே ஹீரோ வந்துட்டு இவ கூட தானே ஸ்கூலுக்கு வருவான். ஆனா இப்பெல்லாம் பார்த்தா அவன் ஜெயன் கூட தான் போறான். ரெண்டு பேரும் பயங்கர ஜாலியா எப்பயுமே சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கும் போது கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அங்க வராங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்டு அவங்க பார்க்கும்போது தான் அந்த பக்கம் பார்த்தா ஜெயனும் ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவளுக்கு சமாதானமா ரெண்டு வார்த்தை பேசாம அவங்கள பாரு இவ்வளவு அழகான கப்புள்ஸா இருக்காங்களே, அப்படியே பக்காவா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்காங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு பாதகமா பேசவும் இவளுக்கு இன்னும் மனசு கஷ்டமாகுது. பாவீங்களா நீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸான்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம கடுப்புல போயிடுறா. இப்ப கிளாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு எப்படியாச்சும் ஜெயன் பக்கத்துல உட்காந்து அவளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரணும்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு இவ வந்து ஜெயன் பக்கத்துல உட்காந்துக்கிறா. ஜெயனுக்கே ஒண்ணுமே புரியல. அப்பதான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஜெயனுக்கு பார்த்தா கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. இவ பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கா. சோ அவன் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்குன்றத இவளால நல்லாவே பார்க்க முடியுது. ஜெயன் வேற ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா. இவளுக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. என்னதான் பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அப்படியே ஜெயன் கிட்ட நைஸா போட்டு வாங்குறதுக்காக நீங்க உண்மையாவே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேட்கறா. ஜெயனும் ஆமா நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தான். ஆனா என்ன இப்ப பாரு ஜங்மின் எனக்கு ஏதாச்சும் ப்ரெசென்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு தான் அவனுக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியல. நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றத கொஞ்சம் சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு இது போல கிஃப்ட் வாங்குறதுலாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவன் இது போல கிஃப்ட் எல்லாம் யாராச்சும் கொடுக்கறத பார்த்தாலே நமக்கு எதுவும் கிஃப்ட் வாங்க வைக்கல என்னன்ற மாதிரி அவன் தப்பா தான் நினைப்பான். சோ நீ அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பத்தி என்ன மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்து வச்சா இவ கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவ வந்துட்டு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஜங்மினோ ஜெயனும் வந்துட்டு ஒன்னா புக் வாங்குறதுக்காண்டி கடைக்கு தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்தா மறைஞ்சு மறைஞ்சு அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க என்ன பேசுறாங்கன்றதுலாம் இவளுக்கு தெரிஞ்சுக்கணும் போல. அதனால பின்னாடியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல ஜெயன் வந்துட்டு அவளுடைய பேகை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன், இந்த பேகை வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவளும் அதை பார்த்த உடனே வெக்கமே இல்லாம பாரு அவளுடைய பேகை வாங்கி வச்சுட்டு நிக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்ற மாதிரி திட்டிகிட்டே இருந்தவ அப்புறம் தான் யோசிக்கிறா சரி இதை வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே இன்விசிபிளா மாறி அவன் பேகை வச்சுட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுடைய பேக்ல வந்து ஒரு சிகரெட்டை வச்சு விட்டுட்டு அப்படியே அந்த பேகை கீழே தள்ளி விட்டு போயிடுறா. ஹீரோ வந்துட்டு பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போதுதான் சிகரெட் இருந்ததை அவன் பார்த்துட்டான். சோ அவன் பார்க்கும்போது என்ன நினைப்பான், கண்டிப்பா ஜெயன் தான் இதை யூஸ் பண்றான் தானே அவன் நினைப்பான். சோ அப்படிதான் அவன் பார்த்துட்டு இருக்கா. அதை நினைச்சுதான் ஹீரோயினுமே வச்சிருப்பா. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு அப்போன்னு பார்த்து ஜெயன் வந்ததுமே ஹீரோ வந்து அவகிட்ட எதுவுமே கேட்கல. அப்படியே அவன் பாட்டுக்கு கேஷ்லா விட்டுட்டான். வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து யோசிச்சு பாக்குறா கண்டிப்பா நாளைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கு போறாங்க. அவனுக்கு வர இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுல அவன் கண்டிப்பா கோவப்பட்டு ஏதாச்சும் திட்ட போறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து ரெடியா நின்றுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பாக்குறாங்க இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நின்று பாத்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பங்கமான ஃபைட் சீன் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நேற்றுக்கு தான் வந்துட்டு அவளோட பேக்ல ஒரு சிகரெட் பாக்கெட்டை வச்சுட்டு இருப்பாள், அதை வந்து ஹீரோ பாத்திருப்பான்ல. ஸோ அதை பத்தி கேட்டு இப்போ ரெண்டு பேரும் ஏதாச்சும் சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி இங்க ஹீரோ பார்த்தா ஜெயன் கிட்ட வந்துட்டு ஒரு சிவிங்கம் பாக்கெட்டை கொடுக்குறான். அவளும் அதை பார்த்துட்டு எதுக்கு இதுன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீ சாப்பிட்டு பாருன்ற மாதிரி கொடுக்குறான். ஆக்சுவலா அவன் என்ன நினைச்சு கொடுக்குறான்னா அவளுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு போலன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை அவள் ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அவன் சிவிங்கமே கொடுக்குறான். அது தெரியாம ஜெயனும் வந்துட்டு அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இங்க ஹீரோயின் பார்த்தா அடுத்து சண்டே ஆரம்பிங்கடான்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அங்க அதை விட ஒரு பங்கமான சம்பவம் நடக்க இவளுக்கு அப்பதான் அப்படியே இதயமே வெடிச்சிருது. ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஜெயன் வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. அவ்வளவுதான். இதை பார்க்கும்போது இவளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே சம்மகான்ல வயிற்றுச்சலோட நின்றுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஓ இதுதான் நீ சொன்னதான்ற மாதிரி அவங்க அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. இவளால எதுவுமே பண்ண முடியல. நைட்டு வீட்டுக்கு வந்தவ சரி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி அவன் மைண்ட் எல்லாம் மாத்திக்க பாக்குறா. ஆனாலும் அவளால முடியல. அப்பதான் பார்த்தா ஹீரோ அவங்க வீட்டுக்கு வரான். ஏன்னா இவ தானே சொல்லியிருப்பா உன் அப்பா சாப்பிட கூப்பிட்டாரு எனக்காச்சும் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பான் போல. அவனை பார்த்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்குள்ள ஓடி வந்து அப்படியே படுத்துக்கிறா. ஹீரோவும் உள்ள வரான். உள்ள வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு புக்கு கொடுத்தேன்ல அந்த புக்கு எங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்ன புக்குன்ற மாதிரி கேட்குறா. ஏய் ஞாபகம் இல்லையா ஒரு நாவல் புக்கு கொடுத்தனே அதை கூட நானும் படிக்க போறேன்ற மாதிரி சொல்லவும் அங்கதான் இருக்கு நீயே எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் எங்கன்னு தெரியாம தேடிட்டு இருக்கும் போது அது கூட உன் கணக்கு தெரியலான்னு சொல்லிட்டு இவ வந்து எடுக்க ட்ரை பண்றா. ஆனா புக்கை மேல வச்சிருக்கா போல, இவளுக்கே எட்ல. ஸோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து எடுத்துட்டு
உனக்கே எட்ல நல்லா குட்டி கத்திருக்க மாதிரி இருந்துட்டு நீ எதுக்கு புக்கெல்லாம் அவ்வளோ ஹைட்ல வைக்கிறன்ற மாதிரி அவளை கலாய்ச்சிட்டு இருக்கான். இவளுக்கு அவனை கிட்ட பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மனசு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது. இப்போவே பேசாம அவன் கிட்ட லவ் சொல்லிடலாமான்லாம் தோணுது. ஆனா சொல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு நிக்க ஹீரோவா அவ தலையை தடவி கொடுத்துட்டு சரி வா சாப்பிட போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேஷுவலா போயிடுறான். ஆனா இவளுக்கு தான் கிடைச்ச நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் நம்ம விளையிடலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இனிமே வந்துட்டு நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி மறுபடியும் அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டா. இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாரு, ஏன்டா இப்பெல்லாம் வீட்டுக்கே வரமாட்டேற, ரொம்ப பிஸி ஆயிட்டியா என்னன்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா அங்கிள் கொஞ்சம் பிஸி தான், அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கிடைச்சிட்டான்ற மாதிரி இவன் ரொம்ப ஹாப்பியா சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே பொறையற ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் அப்பா பார்த்தா இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றத கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் பொண்ணு கஷ்டப்படும் போது கஷ்டமா தானே இருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து சாப்பிடாம எனக்கு வேண்டாம் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பி ரூமுக்கு போறதை பார்த்ததுமே ஹீரோ பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் நல்லா தானே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட போகும்போது ஹீரோயின் அப்பா உடனே இல்ல நீ சாப்பிட்டது போதும் கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட போன கப்பு எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுட்டு கிளம்பி போன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்ன அங்கிள் வித்தியாசமா நடந்துக்கிறீங்களேன்ற மாதிரி பார்த்தவன் சரி ஓகே நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வந்தா. அவ ரூமை லாக் பண்ணி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இவனும் கதவை தட்டி தட்டி பாக்குறான். ஆனா இவ சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறா. சரி அவ தூங்கிட்டா போலன்னு சொல்லி நினைச்சிட்டு நான் போறேன் அங்கிள்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அவன் கிட்ட நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா போல. அதனால கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஜெயன் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருக்கா. இவளுக்கு பார்க்கும் போதே செம்ம கடுப்பாகுது. எப்ப பாரு இவளே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரா சேர்ந்து வந்துட்டு இருப்பாங்களா. அதுல பார்த்தா ஒரு பொண்ணு தள்ளி விடவும் இன்னொரு பொண்ணு அப்படியே படியில இருந்து உருண்டு வந்து கீழே விழுந்துட்டா. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகி அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அவளுக்கு பார்த்தா பயங்கரமா பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. சோ என்ன பண்றதுன்னு புரியாம ஜெயன் ஒரு மாதிரி பதட்டப்பட்டு யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி இல்ல டீச்சர்ஸ் கூப்பிடுங்கன்ற மாதிரி பதட்டப்பட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பொண்ணு நைஸா என்ன பண்ணிடுறா, நீ தானே அவளை வேணும்னே தள்ளி விட்டேன்ற மாதிரி ஜெயன் மேல பழிய போடுறா. ஆக்சுவலா தள்ளி விட்டது என்னவோ இந்த பொண்ணு தான். ஆனா அது தெரிஞ்சா நம்மள எல்லாரும் புலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் உஷாராகி ஜெயன் தான் தள்ளி விட்டான்ற மாதிரி சொல்லவும் அதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே ஆமா ஆமா நானும் பார்த்தேன், ஜெயன் தான் அவளை தள்ளி விட்டுட்டான்ற மாதிரி எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நான் சத்தியமா அவளை தள்ளி விடலன்ற மாதிரி சொல்லும்போது யாருமே அங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஜெயனுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்பதான் எதர்ச்சியா மேல பாக்குறா. ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருந்ததா அவ பாத்துட்டா. சோ அவளுக்கு புரியுது இவளும் பாத்திருப்பா நம்ம தள்ளி விடலன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவ எதுவும் சொல்லுவாளான்ற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோயின் பார்த்தா இன்விசிபிளா மாறிட்டா. ஒரு நிமிஷம் ஜெயனுக்கு ஒண்ணுமே புரியல, இப்பதானே அவளை அங்க பார்த்தோம் அதுக்குள்ள எங்க போனான்ற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கும்போது இங்க பசங்க எல்லாம் பார்த்தா அவளை ரவுண்டு கட்டி நீ தான் வேணும்னே அவளை தள்ளி விட்டன்ற மாதிரி ஜெயனை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவளும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா யாருமே நம்புற மாதிரி இல்ல. அதோட விடல கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஜெயனை எல்லாருமே பயங்கரமா புலி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. அதுல எங்க அவ உன்னை விட நல்ல மார்க் எடுத்துட்டு போறாளுன்னு சொல்லி தானே இப்படி பிளான் பண்ணி அவளை நீ வேணும்னே கீழே தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவளை உண்மையா தள்ளி விட்ட பொண்ணே சொல்லிட்டு இருக்கா. ஜெயனுக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன், சத்தியமா நான் அவளை தள்ளி விடவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன இது போல கார்னர்லாம் நீங்க பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல நீ வேணும்னே தான் அவளை தள்ளி விட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா இவ்வளவுதான் பயங்கரமா கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பொண்ணு பயங்கரமான புள்ளி பொண்ணா இருப்பா போல. சாவம் வந்துட்டு ஜெயன் தலையிலேயே அடிச்சுட்டு போக ஜெயனுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயினும் வந்துட்டு இதெல்லாம் வெளியே நின்று இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஜெயனும் அந்த டைம்னு பார்த்து வெளியே வந்து இவ இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மெனான்னு சொல்லி கூப்பிடும்போது எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயின் பார்த்தா அப்படியே நைஸா கிளாஸ்க்குள்ள போயிடுறா. அன்னைக்கு நைட்டு வந்து இவ ஒரு மாதிரி ஜெயனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். தெரியும் நீ இங்கதான் இருப்பன்ட்டு, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி இங்க வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஜெயனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்றத இவ தான் மேல இருந்து பாத்துருப்பால. சோ தள்ளி விட்டது வந்து ஜெயன் கிடையாது, அவ பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணுதான்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஜெயன் மேல கொஞ்சம் இவளுக்கு காண்டு இருக்கவும் அதை வெளியே சொல்லாம அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கா. சோ அதை பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா பசங்க எல்லாருமே அவ்வளவுதானே புலி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. உண்மையை வெளியவும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம இவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்த்தா பக்கத்துல உட்காந்து கரெக்டா ஜெயனை பத்தி தான் பேச வரான். நீ ஏன் ஜெயனை பத்தி கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், அவ அது போல பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அந்த கீழே விழுந்த பொண்ணை அவ தள்ளி விட்டுருக்க மாட்டான்றது எனக்கு தெரியுது. உனக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நீயும் அங்கதானே இருந்திருப்ப, அங்க அதுவும் பாத்தியா? இல்ல நீ அந்த டைம்ல வேற எங்கேயாச்சும் இருந்தான்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு இல்ல நாங்க நடந்த எதையுமே பார்க்கலன்ற மாதிரி போய் சொல்லிடுறா. ஹீரோக்கு வந்துட்டு உண்மையாதான் சொல்றியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா.
நீயாச்சும் அவளுக்கு அங்க சப்போர்ட் பண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளை எல்லாரும் புள்ளி பண்றாங்களா என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஜெயனை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு பேசும்போது இவளுக்கு கேட்கும் போது கடுப்பா தானே ஆகும். இங்க பாரு, அவளுக்கு என்ன ஆகுதுன்றதுலாம் எனக்கு புரியாது, முதல்ல அவளுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, நான் ஏன் அவளை பத்தி கேர் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்துட்டு இவ இப்படிலாம் பேசி பார்த்துருக்கவே மாட்டான். ஏன் நீ இப்படிலாம் பேசுறன்ற மாதிரி கேட்கும்போது நான் அப்படிதான் பேசுவேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அவன் கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கே ஒன்றும் புரியல, இப்ப நம்ம என்னத்த தப்பா கேட்டோன்னு இவ இந்த அளவுக்கு கத்திட்டு போறாளேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கான். இப்ப மறுநாள் ஸ்கூல் லைப்ரரியில எல்லாரும் ஒன்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது இந்த புலி கேங் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பார்த்தா வேணும்னே ஒரு பேப்பரை சுருட்டி ஜெயன் தலையிலே அடிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, இருந்தாலும் பொறுமையா கண்டுக்காத மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி பார்த்தா இது போல கீழே விழுந்த பொண்ணை தள்ளி விட்டது வந்துட்டு ஜெயம் தான், அதை பத்தி நான் கில்ட்டி கொஞ்சம் கூட இல்லாம அவ எவ்வளவு கேஷுவலா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவளை பத்தி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பரை வந்து எல்லார்கிட்டயும் பாஸ் பண்ணி விளையாடவும் கடைசியில பார்த்தா அந்த பேப்பர் வந்து ஹீரோயின் கிட்ட தான் வருது. அவளும் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, ஏன்னா உண்மை என்னன்றது அவளுக்கு தெரியும், அதை வெளியே சொல்ல முடியாம பாத்துட்டு இருக்கும்போது இந்த புள்ளி பசங்க வந்துட்டு பேப்பரை சுருட்டி சுருட்டி ஜெயன் தலையிலே அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருந்து அவங்க கிட்ட போயிட்டு இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் அந்த பொண்ணை தள்ளி விடல, எனக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியாது, தேவையில்லாம நீங்க இது போல என்ன பண்ணிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நீ என்ன பைத்தியமா, நீ தான் அவளை தள்ளி விட்டன்றத நாங்க மொத்த கிளாஸுமே பார்த்திருக்கோம், அப்பயும் நீ தள்ளி விடலன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்லி அவளை உண்மையா எந்த பொண்ணு தள்ளி விட்டாலோ அந்த பொண்ணே பேசிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து எங்க உண்மை தெரிஞ்சா எல்லாம் நம்ம பக்கமா திரும்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயம். ஸோ அதனாலதான் ஜெயுனை வந்துட்டு விடாம கார்னர் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கேத்த மாதிரி ஜெயனோட கையை பிடிச்சிட்டு விடாம அந்த பொண்ணை சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜெயன் வந்துட்டு ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அந்த பொண்ணோட கையை தட்டி விடவும் அவ வேணும்னே போய் கீழே விழுந்துட்டு பாத்தீங்களா என்னையே தள்ளி விட்டுட்டா, ஒரு கேள்வி கேட்டதுக்கே தள்ளி விடுறானா, அப்ப கண்டிப்பா மார்க் எடுக்கணும்ன்றதுக்காக இவ தான் அவளையும் தள்ளி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறா. பசங்க எல்லாரும் ஜெயன் ஒரு மாதிரி வில்லத்தனமா பாத்துட்டு இருக்காங்க, ஏன்னா எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவ தான் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு. ஜெயன் என்ன பண்றதுனே தெரியாம அங்க இருந்து போலான்னு சொல்லி போகும்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுறா, வேணும்னே போகும்போது நடுவுல காலை விட்டு அவளை கீழே விழ வச்சிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எல்லாருமே வந்துட்டு அவளுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க, ஒருத்தர் கூட அவருக்கு சப்போர்ட்டா பேசல. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்பதான் கேக்குறாங்க, எனக்கு என்னவோ ஜெயன் அந்த பொண்ணை தள்ளி விட்டுருப்பான்னு தோணவே இல்ல, இந்த புள்ளி பசங்களாம் பாரு ரொம்ப பண்றாளுங்க, பேசாம நம்ம போய் ஜெயனுக்கு சப்போர்ட்டா பேசுவோமான்ற மாதிரி சொல்ல ஒன்னும் தேவையில்லன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா ரொம்ப கோவமா அங்க இருந்து போயிடுறா. இப்ப வெளியே வந்து பார்க்கும்போது ஜெயன் வந்து ஒரு மாதிரி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத இவளுமே பாக்குறா. கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவகிட்ட போய் பேசவே இல்லை. அடுத்து கிளாஸ்க்கு வர அப்பவும் பார்த்தா இந்த புலி பசங்க விடாம ஜெயனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காளுங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவளை கீழே தள்ளி விட்டுட்டு பயங்கரமா அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயன்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே அப்பதான் ஹீரோயினும் பார்த்திருப்பா. அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து பாக்குறது, ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை எழுந்தவ நேரா உள்ள வந்து அந்த பொண்ணை உண்மையாவே தள்ளி விட்டுருப்பா இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட வந்து எத்தனை நாள் நானும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் அவளையே கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு உண்மையாவே தள்ளி விட்டது நீ தானேன்ற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணுக்கு லைட்டா அள்ளி விடுது. இல்லையே, நான் அவளை தள்ளி விடல, இவதான் தள்ளி விட்டா, எல்லாருக்குமே தெரியும்லன்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா பிளேட்டை மாத்த பாக்குறா. ஆனாலும் ஹீரோயினுக்கு வந்து உண்மை தெரிஞ்சதுனால பொய்யா சொல்ற, நான் தான் பார்த்தனே, நீ தான் வேணும்னே போனை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்ட, யாராச்சும் ஒன்றை பார்த்து கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா தூக்கி அந்த பழைய ஜீவன் மேலே போட்டுட்ட. அது மட்டும் விடாம அவளை நீ தான் கார்னரும் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப மாறி மாறி சண்டை போட்டுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து நாரிட்டு இருக்க. கிளாஸ்ல எல்லாருமே பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கிளாஸே கலவரமா இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு அப்போ சார் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்ட பசங்க எல்லாரையுமே பார்த்தா கூட்டு வந்து பனிஷ்மெண்ட்ல உட்கார வச்சிட்டாரு. அப்பதான் ஹீரோயினும் ஜெயனும் பாத்துக்கிறாங்க. ஜெயனுக்கு வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. பரவாயில்ல, நீ எனக்கு சப்போர்ட்டா பேசுவேன்னு சொல்லி நான் அப்பவே நினைச்சேன், ஆனா நீ பேசவே இல்லை, இப்போ வச்சு நீ எனக்காக இந்த அளவுக்கு பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லி பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு மீனா பார்த்தா சொல்லிட்டு இருக்கா. அந்த புலி பண்ண பசங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் வெளியே நின்று பார்த்தா அவ்வளோடையும் வாங்கிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபாவே இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா வந்துட்டு ஜெயன் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், இவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டிருப்பா இல்லையா. ஸோ இப்போ ஒரு வழியா ஜெயன் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் சம்மகால நின்றுட்டு இருக்கான் போல. அது தெரியாம இவன் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் அவங்க யாரும் ஜெயனை புலிலாம் பண்ண மாட்டாங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது அதை தான் நானும் கேட்குறேன், உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சோம், ஏன் நீ இதை அப்பவே சொல்லலன்ற மாதிரி ஹீரோ பார்த்தா இவகிட்ட கோவமா கேட்கறான். இவளுக்கு புரியல. அதான் அப்ப நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால சொல்ல முடியல. பட் இப்ப நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் அங்க ஜெயனை யாரும் புலி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன். ஸோ நீ அவளை நினைச்சு கவலைப்படாத, அவ இனிமே ஹாப்பியா தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப இன்னசென்ட்டா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது இவன் செம்ம காண்டாகிறான். நான் உன்கிட்ட அன்னைக்கே வந்து கேட்டேன்ல,
உனக்கு இந்த உண்மை தெரியுமா தெரியாதான்னு சொல்லி நான் உன்கிட்ட அன்னைக்கு கேட்டேன். ஆனா நீ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போய் தான் சொல்லிட்டு போனலன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்பட்டு, ஜெயனை பார்க்கும்போது உனக்கு பாவமாவே தெரியலையா? இத்தனை நாளா எல்லாரும் அவளை புலி பண்ணிட்டு இருந்தப்ப கூட நீ இந்த உண்மையை சொல்லாம உனக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருக்க. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் ஜெயனை பத்தியே பேசிட்டு இருக்க. இவளுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எப்ப பாரு ஜெயம் ஜெயம் ஜெயன்னு சொல்லிட்டு நீ அவளை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்பியா? என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? நானா உனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல. இத்தனை வருஷமா நீ ஏன் கூட தானே ஃப்ரெண்டா இருந்த. அப்புறம் என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னெல்லாம் நீ அப்போ ஒரு ஃப்ரெண்டா கூட பாக்கலையான்ற மாதிரி கேட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. இல்ல நீ ஏன் இப்ப அழுகுறன்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு எப்பயுமே ஜெயன் மட்டும்தான் முக்கியம் இல்ல. அப்ப நீ என்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா கூட பாக்கல அப்படிதானே? நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன், நான் ஏன் இப்படிலாம் பண்றேன்றது உனக்கு சுத்தமா யோசிக்க கூட தோணல. இனிமே நீ என்ன பார்க்கவே பார்க்காத. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. நான் உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. இவ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்றது அப்பவும் புரியாம இவனே ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உள்ள போகாம வெளியவே உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. சவுண்ட் கேட்டு அவங்க அப்பா பாக்குறாரு. அவ அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும் போதே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உடனே அவளை ஹக் பண்ணி ஒன்றும் ஆகாது, எல்லாமே சரியாயிரும்ன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பட் இவளால முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அவரை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவளை பார்க்கறதுக்காண்டி கிளாஸ்க்கு வரான். கிளாஸ்ல பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே இல்லை. அவனும் எங்க காணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்டு கூட போகும்போது தான் அவ பார்த்தா ஆப்போசிட்ல நடந்து வரா. பார்த்த உடனே பேசலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறான். ஆனா இவ அவனை பார்த்ததுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே திரும்பி அங்க இருந்து போயிடுறா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவகிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறான். ஆனா எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரெண்டு பேருமே பேசிக்கிறதே இல்ல போல. ஸோ ஹீரோ அவளை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவனும் ஜெயனும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே ஜெயன் இவன் கிட்ட கேட்கறா, நீ பிராக்டிஸ்க்கு போறல, நானும் உன் கூட வரட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நீ வர வேண்டான்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஓகே தான், நம்ம பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம், நீ கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயன் அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான். அவ ஒண்ணுமே புரியாம இவன் ஏன் இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறான்றது தெரியாம அவளும் யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோயின் அங்க மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. இப்போ ஹீரோவும் ரொம்ப நேரமா அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஹீரோக்கு தெரியாம அவன் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஏதோ ஃபீல் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அப்படியே திரும்பி பார்க்கும்போது இவ உடனே அவன் பாத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்விசிபிளா மறைஞ்சு அங்கேயே கீழே உட்காந்துக்கிறான். ஹீரோவும் அவ வரல போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். ஆனா அவன் ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்றான். அதை பார்க்கும்போது இவளுக்குமே புரியுது. வீட்டுலலாம் அதை தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் இவ இப்படி சோகமாவே இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம சரி அவளே கொஞ்சம் நார்மலாகி சரியாயிருவான்ற மாதிரி விட்டுடுறாரு. அடுத்து பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவளை மீட் பண்ணி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களே, பேசிக்கிட்டீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. இவ பார்த்துட்டு நாங்க எப்போ சண்டை போட்டுக்கிட்டோன்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்குறா. எது அன்னைக்கு அவனை பார்த்து எனக்கு உன்னை பார்க்கவே விருப்பம் இல்லை, உன் மூஞ்சிலேயே இனிமேல் நான் முழிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தியே, அப்போ அதுக்கு பேர் சண்டை கிடையாதான்ற மாதிரி கேட்கும்போது சண்டைலாம் இல்லை, என் மனசுல பட்ட உண்மையே நான் சொல்லிட்டு வந்தேன், இதுல என்ன இருக்குன்ற மாதிரி சொல்றா. சரி அப்பனா நீ போயிட்டு உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்ற எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிடு. நீ எத்தனை வருஷமா அவன் மேல க்ரஷ்ல இருக்க, உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எல்லா உண்மையுமே அவன் கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அவன் என்ன முடிவு பண்றானோ அதை அவனே எடுத்துக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவ்வளவு உசுப்பேத்தி விடுவோம். இவளும் யோசிச்சு பாக்குறா. சரி எத்தனை நாள் தான் இப்படி இருக்கிறது, பேசாம நம்ம ஃபீலிங்ஸை சொல்லிடுவோம், சொல்லி ஒத்துக்கிட்டானா ஓகே, இல்லைனாலும் ஓகேன்னு விட்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தா ரொம்ப ஹாப்பியா எப்பயும் போல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு அந்த தெரு முனையில இருக்கும் இல்லையா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அப்பதான் சோகமா நடந்து வந்துட்டு இருப்பான். இவளை பார்த்ததுமே அவனுக்கு என்ன பேசுறதுனே புரியல. அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கும் போது இவளே நார்மலா பேசுறா. வாடா இவ்வளோ லேட்டாவா வருவேன்ற மாதிரி கேட்கும் போது, ஓ நீங்க என்கிட்டலாம் பேசுவீங்களான்ற மாதிரி ஹீரோ பார்த்தா கேட்குறான். ரொம்ப பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்றான். என்னது அது, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, நான் உன்கிட்ட இதை ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்புறமா சொல்லலாம் அப்புறமா சொல்லலாம்னு சொல்லியே பல வருஷம் போயிருச்சு, ஆனா இதுக்கப்புறமா என்னால லேட் பண்ண முடியல, ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ரொம்ப வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 7 வருஷமா எனக்கு உன் மேல க்ரஷ் இருக்கு, அது உன்கிட்ட சொல்ல முடியாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு வழியா இத்தனை வருஷமா சொல்ல முடியாம இருந்த லவ்வை இப்ப அவன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல, இதை கேட்டுட்டு அப்படியே ரெண்டு பேருமே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நிக்கிறதோட இந்த மூவி பார்த்தா இங்க கம்ப்ளீட் ஆகுது. பாவம் என் தலைவன் எந்த டிராமால நடிச்சாலும் அது கடைசியில சேட் எண்டிங்கா தான் முடியுது. ஒன்னு ஹீரோயின் கூட சேராம போயிடுறான், இல்லைன்னா செத்தே போயிடுறான். இந்த ஹீரோட டிராமாஸ் அண்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம சேனல்ல கூட இந்த ஹீரோட மூவி ஒன்று இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, லிங்க் கூட தரேன், பார்க்காதவங்க பாருங்க. அதுலயுமே உனக்கு சேட் எண்டிங் தான், ஹீரோயின் கூட சேர மாட்டான். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராங் கேர்ள் நம்சோன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு டிராமா ரிலீஸ் ஆச்சுல, அதெல்லாம் நான் பார்த்ததே இவனுக்காக தான். நம்ம சேனல்ல கூட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மூவி வெர்ஷன்ல போடலாம்னு சொல்லி பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், கடைசியில பார்த்தா அதுலயுமே தலைவனை சாவடிச்சிருவாங்க. இப்படி
நடிக்கிற ட்ராமா ஃபுல்லாவே சேட் எண்டிங்கா இருந்தா ஒரு மனுஷன் என்னதான்டா பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹீரோவை எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த மூவியும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து வேற ஒரு நல்ல ட்ராமால வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.